ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் மோனா. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஹாய். அண்ட் ஐ எம் டெல்லிங் யூ, ரெட் லிப்ஸ்டிக் ஆக்சுவலா இன்ஸ்டன்ட்லி புட்ஸ் மீ இன் அ குட் மூட். ஏன்னா நான் வந்து பல்க் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் லிப்ஸ்ல வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கிளாசி லிப் மாதிரி ஒன்று போட்டிருந்தேன். ஐ வாஸ் நாட் அட் ஆல் ஃபீலிங் இட். ரெட்டை போட்ட உடனே இல்லை, எனக்கு வேற எதுவுமே எந்த ஃபிளாஸுமே பெருசா தெரியல. ஓகே, ஐம் சார்ட்டட் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இஃப் யூ ஸ்டில் ஆர் நாட் ட்ரைங் ரெட் மேட் லிப்ஸ்டிக், ஓகே, யூ ஆர் மிஸ்ஸிங் அவுட் செம்மையா நிறைய. ஸோ ரெட் லிப்ஸ்டிக் தைரியமா போடுங்க. ரெட் கலர்ல போடுங்க, இந்த மாதிரி மெரூன் கலர்ல போடுங்க. டஸ்கி ப்ரௌன் ஸ்கின் டோன்லாம் இருக்கீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு லுக் அமேசிங். ஓகேவா, ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஒரு 2 சண்டே சிட்சாட் வீடியோ முன்னாடி நான் வந்து கேட்டிருந்தேன். சண்டே சிட்சாட் வீடியோல வந்துட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோஸ்ல நம்ம நிறைய வந்து பேசியிருக்கோம். இன்னும் நான் ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் மட்டும் தான் வந்து ஒழுங்கா கவர் பண்ணல, அது வேணுமா அப்படின்றது. ஸோ அதுக்கு வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்ததுனால நான் வந்துட்டு இதை பண்ண போறேன். இந்த வீடியோல நான் ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ரெண்டுமே வந்து பேசிட போறேன். ஏன்னா கலெக்டிவா நான் அங்கங்கன்னு நிறைய சொன்ன விஷயங்கள் தான் ஒரே வீடியோவா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் இதை போட்டிருக்கேன். அண்ட் ஸ்கின் கேர்னு மட்டும் சொன்னாலும் ஒரு 5 to 7 நிமிஷம் வரும். ஹேர் கேர்னாலும் அதே மாதிரி வரும். சின்ன சின்னதா இருக்குன்றதுனால நான் கிளப் பண்ணிடுறேன் ஒன்னா. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் டாக் அபவுட் ஸ்கின் கேர். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து என்னுடைய ஸ்கின் கேர் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு சேஞ்ச் ஆயிருக்கு, நான் என்னெல்லாம் கோ த்ரூ பண்ணியிருக்கேன், என் ஸ்கின் டைப் அது ரிலேட்டடா எவ்ரிதிங் we are going to see. இதே மாதிரி ஹேர் கேர் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின். சின்ன வயசுனா இப்போ ஒரு நான் 15 இயர்ஸ்ல இருந்தே எனக்கு வந்து ஸ்கின்னை வந்து பளிச்சுனாக்கணும், வெள்ளையாக்கணும் அப்படின்றது வந்து ஒரு மேஜரான ஆசை. அஃப்கோர்ஸ் 15 வயசுல என்ன மாதிரி ஸ்கின் டோன்ல இருக்க எல்லாருக்குமே இருந்த ஒரு கனவு தான் அது, ஓவர் நைட்ல வெள்ளையாயிரணும் அப்படின்றது. அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க்கெட்ல நமக்கு வந்து இந்த பாண்ட்ஸ் ஒயிட் பியூட்டி, ஃபேர் அண்ட் லவ்லிலே வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஃபேர்னஸ், ஆயுர்வேதிக் பியூட்டி, இந்த மாதிரி எல்லாம் வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வெளியில வர ஆரம்பிச்சது. வெள்ளையா இருந்தாதான் அழகு அப்படின்றது வந்து நம்ம மண்டக்குள்ள வந்து திணிக்கப்பட்டது. ஓகே, சொசைட்டினாலையும் சரி, வீட்டுக்குள்ளேனாலும் சரி, வெள்ளையா இருந்தா அழகா இருக்கா அப்படின்றது, ஓகே, கலரா நல்லா இருக்கா அப்படின்றதுதான் வரும். நிறைய வந்து அழகா இருக்கியே அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை வந்து நான் கேட்டதே கிடையாது. ஓகே, கலையா இருக்க அப்படின்னு கேட்டிருக்கேன். அது கூட கருப்பா இருந்தாலும் கலையா இருக்க அப்படின்றது கேட்டிருக்கேன். ஆனா இந்த ப்ரௌனா இருந்தோம்னா நமக்கு வந்து அழகு இல்லை அப்படின்றது வந்து விதைக்கப்பட்டாச்சு, திணிக்கப்பட்டாச்சு சின்ன வயசுல. ஸோ அஃப்கோர்ஸ் கடலை மாவு போடுறது, வெயில்ல சுத்தாம இருக்கிறது, கஸ்தூரி மஞ்சள் பேக், இதெல்லாம் வந்து டெய்லி போடுறது அப்படின்ட்டு பண்ண காலம்லாம் உண்டு. நான் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சும் போது டெய்லி ஸ்கின்ல வந்துட்டு கடலை மாவு அண்ட் கஸ்தூரி மஞ்சளை போட்டு போட்டு 11th ஸ்கூலுக்கு போகும்போது மூஞ்சி மட்டும் பளிச்சுன்னு இருந்தது. ஓகே, கழுத்து இதெல்லாம் வந்துட்டு டேன் ஆகிதான் இருந்தது. லைக் டேன் இல்ல, யூஷுவல் ப்ரௌன் கலர்ல இருந்தது. ஸ்கூல் போன ஆரம்பிச்ச ஒரு 2வது நாள்லயே மூஞ்சும் அந்த கலர்ல ஆயிடுச்சு. எனக்கு தெரியாது நம்ம வந்து லீவ் ஃபுல்லா கடலை மாவும் மஞ்சளும் போட்டோம்னா அப்படி வெள்ளை ஆயிடுவோம் அப்படின்றது. ஸோ கடலை மாவுல வந்து அந்த மோகம் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் பாண்ட்ஸ் ஒயிட் பியூட்டி, ஃபேர் அண்ட் லவ்லின்னு வந்து எதுவுமே வந்து ரிசல்ட் கொடுக்கல. என்னுடைய ஸ்கின்னும் வந்துட்டு இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்க்குலாம் வந்துட்டு அப்பையில இருந்தே எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஃபேஸ் வாஷ் அண்ட் ஃபேஸ் கிரீம், இது வந்து கான்ஸ்டன்டான விஷயங்கள் என்னுடைய 11th 12th ஸ்டேஜஸ்ல. அப்புறம் காலேஜ் வந்து ஆரம்பிச்சோமோ ஒரு ஃபர்ஸ்ட் இயர் வரைக்கும் வந்துட்டு ஐ யூஸ் டு டூ தட். லாக்டோகேலமைன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும், அதை நான் வந்து கன்சிஸ்டன்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அது வந்து என்னோட ஆயிலி ஸ்கின்னை கொஞ்சம் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணிச்சு அப்படின்ட்டு. அப்புறம் செகண்ட் இயர்ல இருந்து தான் வந்துட்டு சன்ஸ்கிரீன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து நான் லைக் இன்ட்ரடியூஸ் ஆகுறேன். அப்படின்னா ரெகுலரா போடணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு இன்ட்ரடியூஸ் ஆகுறேன். நானும் வந்து வாங்கி போடுறேன். எதுனா இந்த லோட்டஸ்ல வந்துட்டு மேட் ஜெல் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். அதுதான் வந்து என்னுடைய கோ டு சன்ஸ்கிரீன் இந்த காலேஜ் டேஸ்லாம். அப்பதான் நான் வந்துட்டு யூடியூபும் பார்க்க ஆரம்பிச்சேன். அப்போ வந்து இந்த ஸ்கின் கேர் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் பண்ணணும், இந்த சன்ஸ்கிரீன்லாம் போடணும், சீரம் போடணும், டோனர் போடணும். சீரம் கூட கிடையாது, டோனர். அப்பெல்லாம் வந்து டோனர், மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீன். ஸோ இதெல்லாம் வந்து போட்டே ஆகணும். இந்த 3 வந்து போட்டுட்டே இருப்பேன். டோனருக்கு வந்து இந்த பயோட்டிக் ஆர் இந்த குலாப், ரோஸ் குலாப் டோனர் அது, அதுக்கப்புறம் லாக்டோகேலமைனோட மாய்ஸ்சரைசர், அப்புறம் லோட்டஸோட சன்ஸ்கிரீன். இதுதான் என்னுடைய கான்ஸ்டன்ட் ஸ்டேபிள் ஸ்கின் கேர். ஓகே, ஸோ என்னுடைய ஸ்கின் வந்து இட்ஸ் எக்ஸ்போஸ் டு ஆல் தீஸ் கெமிக்கல்ஸ். கொஞ்சம் சின்ன வயசுல இருந்தே அந்த வர்ஜின் ஸ்கின் வந்து ஒரு 15-16 வயசுல இருந்தே வந்து இதாக ஆரம்பிச்சிருச்சு, இந்த கெமிக்கல்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. காலேஜ் டைம்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹார்மோன் பிளக்சுவேஷன்ஸ்னால, ஏஜ்னால ஆக்னே வர்றது, ஆயிலி ஸ்கின்னால ஆக்னே வர்றது, கேவலமான ஈட்டிங் ஹேபிட்ஸ்னால. கேவலமான ஈட்டிங் ஹேபிட்ஸ்னா ஒழுங்கா சாப்பிடாது, அன்டைம் சாப்பிட அப்பெல்லாம் கிடையாது, இஷ்டத்துக்கு சாப்பிடுறது, கண்டதையும் சாப்பிடுறது, அந்த மாதிரி. நான் பேசிக்லி ஒரு ஃபுடி. ஸோ அது வந்து என் முகத்துல வந்து காமிக்கும். எப்படின்னா ஆயிலி ஸ்கின்,
அங்கங்க பிம்பிள்ஸ், அது போறதுனால வர டார்க் ஸ்பாட்ஸ். நான் வேற என்ன பண்ணுவேன்னா, அது ஏதாவது புதுசா வருதுன்னா கிள்ளி விடுவேன். அது டார்க் ஸ்பாட் ஆகும். அந்த ஸ்பாட்ட மறைக்கிறதுக்கு மஞ்சள் டாட்டா வைப்பேன். அது ஒழுங்கா டைம் ஆகாது ஹீல் ஆகுறதுக்கு. அத ஒரு மாரி ஆக்கி மூஞ்செல்லாம் வந்து எப்பயுமே டார்க் ஸ்பாட்ஸ் இருந்துட்டே தான் இருக்கும். இதே வந்துட்டு அதுக்கப்புறமும் ஒரு 5, 6 இயர்ஸ்க்கு வந்துட்டு ப்ரொலாங் ஆச்சு இந்த பிரச்சனை. அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணி நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணேன். அப்போ என்னுடைய ஃபேஸ்ல வந்து இந்த ஆக்னே சிச்சுவேஷன் கொஞ்சம் கண்ட்ரோல் வந்தது. ஓகே, எனக்கு இந்த பிசிஓடி பிரச்சனையும் வந்துட்டு அந்த டைம்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த காலேஜ் செகண்ட் இயர் டைம்ல தான் இர்ரெகுலர் பீரியட்ஸ் வர ஆரம்பிச்சது. பிசிஓடி இருந்தது அப்படின்றதுனால. ஸோ ஐ ஹாவ் டு லூஸ் வெயிட். அது இதுக்கும் ஒரு ரீசன் அப்படின்றதுனால நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணேன். அப்போ என்னுடைய ஸ்கின் வந்து கொஞ்சம் ஒழுங்கா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சது. ஆனாலும் அங்கங்கன்னு பிம்பிள்ஸ் விழுந்துட்டே தான் இருக்கும். ஆக்னே இருக்காது, பிம்பிள்ஸ் இருக்கும். நான் சும்மா இல்லாம நோண்டி விட்டுருவேன் அப்படின்றதுனால டார்க் ஸ்பாட்ஸ் இந்த பிரச்சனையும் வந்துட்டே இருந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சோம். ஆஃபீஸ்லயும் அங்கங்க பிம்பிள்ஸ் தான், டார்க் ஸ்பாட்ஸ் தான் இருக்கும் தான் அந்த மாதிரி. அப்புறம் ஆஃபீஸ் குவிட் பண்ண அந்த ஃபேஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து யூடியூப் ஆரம்பிச்சேன். ஆஃபீஸ் குவிட் பண்ண ஒரு 1 இயர் முன்னாடில இருந்து யூடியூப் ஆரம்பிச்சேன். அப்ப இன்னும் நிறைய புது ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்றது, ஸ்க்ரப், ஃபேஸ் மாஸ்க் அது இதுன்ட்டு ஏகப்பட்ட புது ப்ராடக்ட்ஸ்லாம் ட்ரை பண்றதுனால ஐ வாஸ் கான்ஸ்டன்ட்லி ட்ரையிங் சம்திங் நியூ ஃபார் மை ஸ்கின். ஏதாவது ஒன்று மேஜிக் ப்ராடக்ட் ஆயிடாதா, போட்ட உடனே சரி ஆயிடாதா அந்த மாதிரின்ட்டு. ஆனா எல்லாமே வந்து ஒரே மாதிரியான ரிசல்ட், லைக் இன்ஸ்டன்ட் நல்ல ரிசல்ட்ஸ் அந்த மாதிரி தான் கொடுக்கும். எதுவுமே லாங் லாஸ்டிங்கான ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்காது. இப்போ வரைக்கும் அப்படிதான். இப்போ நான் வந்துட்டு ஒரு 4 நாள் சன் ஸ்கிரீன் போடாம விட்டேன்னா சன் டேன் ஆன மாதிரி, ஐ மீன் ஸ்கின் டேன் ஆன மாதிரி இருக்கும். அடுத்த நாள் ஒரு மாதிரி ஸ்கின் நல்லா இருக்காது, பார்த்தாலே தெரியும் நமக்கு. இட் டசன்ட் ஃபீல் குட், ட்ரையா இருக்கும், ஆயிலியா இருக்கும், கனாப்பினான் இருக்கும். ஐ ஹேவ் டு டூ சம் ஸ்கின் கேர் அப்படின்றது வந்து தெரியும். அந்த மாதிரி தான். ஸோ ஸ்கின் கேர் வந்து அப்போ அப்படியே ரிலீஜியஸா விகரஸா பண்ணிட்டு இருந்தது. நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு வந்துட்டு ஏதோ ஒன்று ப்ராடக்ட் ரிவர்ஸ் ரியாக்ட் ஆகி, அந்த டைம்ல வேற நான் பிசிக்கல் ஸ்க்ரப் ஒன்று போட்டு நல்லா தேய்ச்சி என் ஸ்கின் பேரியரை லிட்ரலா டேமேஜ் பண்ணி ஏஹெச்ஏபிஹெச் எல்லாம் வந்த டைம். அப்பதான் அந்த கிளைகாலிக் ஆசிட், அந்த ரெட் கலர் பீலிங் சொல்யூஷன் அதெல்லாம் வந்து புதுசா மார்க்கெட்ல வந்து வருது. ஓகே, எது கூட யூஸ் பண்ணும், எதை எவ்வளவு யூஸ் பண்ணும், அந்த ஐடியாலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் பட் ஆகுதுன்றதுனால ஆர்வத்துல வந்து இஷ்டத்துக்கு போட்டு ஏதோ ஒண்ணு எப்படியோ ரிவர்ஸ் ரியாக்ட் ஆகி முகம் ஃபுல்லா வந்துட்டு க்ளோஸ்ட் காம்டவுன்ஸ் வந்து ஃபுல்லா ஒரு மாதிரி கன்ஜஸ்ட் ஆகி கன்றாவி ஆகி லிட்ரலா நான் போயிட்டு டாக்டர் கிட்ட போயிட்டு கெமிக்கல் பீல் வந்து எடுத்தேன் என்னுடைய ஸ்கின்னுக்கு. ஸோ அப்ப வந்துட்டு அகென் ஐ ஹேட் பேட் டவுன் டைம். ஸ்கின்னுக்கு எதுவும் போட முடியாது, மேக்கப் எதுவும் போட முடியாது. எனக்கு வேற நம்ம வேற ஜாபையும் விட்டுட்டோம், ஸ்கின்னை தான் நம்பி வந்துட்டோம், இதை வச்சுதான் நம்ம வந்து பொழப்பு நடத்த போறோம், இப்படி ஆயிடுச்சே அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி இருந்தது அந்த டைம்ல. அதுக்கப்புறம் அது ஒரு 1.5 monthsல அது கொஞ்சம் சரியாச்சு. அதுக்கப்புறத்துல இருந்து நான் என்ன என் முகத்துல போடுறேன், எவ்வளவு போடுறேன், எப்போ போடுறேன்றது கரெக்டா ஒரு ஸ்கெடியூல் வச்சு போடுறது. இப்படிதான் போடணும், புதுசுன்ட்டு இஷ்டத்துக்கு கலந்தடிக்க கூடாது, கண்ட்ரோல் இருக்கணும், எப்போ பிரேக் விடணும் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு செக் வச்சு பண்ணிட்டு இருக்கிறது. ஸ்கின் வந்து இப்போ ஆயிலி டு காம்பினேஷன் தான். பட் அந்த அளவுக்கு வந்து முன்னாடி இந்த மாதிரி அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால, இரெகுலர் பீரியட்ஸ்னால ஆக்னே வர்றது, அந்த பிரச்சனை, பிம்பிள்ஸ் இருக்கிறது அப்படின்றது கிடையாது. அப்பப்ப அங்கங்கன்ட்டு ஏதாவது க்ளோஸ் காம்பவுண்ட்ஸ் இருந்தது, நான் ஃபேஸ் மாஸ்க் போடுறேன்னா 1-2 குட்டி குட்டியா வரும். அது அடுத்த நாளே வந்து போயிடும். அகைன் நான் ஒரு பேட்டர்ன் ஒன்று வச்சிருக்கேன் அப்படின்றதுனால, லைக் வைட்டமின் சி ஒரு வாரத்துக்கு 2 வாட்டி, அதுக்கப்புறம் கோஜிக் ஆசிட் ஒரு வாரத்துக்கு 1 வாட்டி, ரெட்டினால் ஒரு வாரத்துக்கு 2 வாட்டி, சன்ஸ்கிரீன்றது டெய்லி. என் ஸ்கின்னுக்கு வந்துட்டு ரெகுலரா நான் சன்ஸ்கிரீன் போட்டது வந்து ரொம்பவே எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. இன்னொன்னு ரொம்ப ஹெல்ப் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா, டாக்டர் கிட்ட போயிட்டு கிளீன் அப் செஷன்ஸ் எடுத்துக்கிறது. ஒரு 2021 நினைக்கிறேன், 2021 2022 அந்த இயர்ல வந்துட்டு ரெகுலரா நான் வந்துட்டு இந்த கிளீன் அப் செஷன்ஸ் எடுத்துட்டு இருந்தேன். அப்போ மை ஸ்கின் ஸ்டார்டட் டூயிங் குட். ஏன்னா நான் ரெகுலரா டிஃப்ரெண்ட் ஸ்கின் கேர் பண்றது, டிஃப்ரெண்ட் மேக்கப் பண்றது, இதெல்லாம் வந்துட்டு போர்ஸை போயிட்டு கன்ஜஸ்ட் பண்ணும், கிளாக் பண்ணி விடும். ஸோ அதெல்லாம் வந்து நான் ப்ராப்பரா வந்து கிளீன் பண்ணும். நார்மல் ஃபேஷியல் இல்லாம இந்த மாதிரியான கொஞ்சம் நல்ல வெல் எக்யூப்ட், அப்புறம் கெமிக்கல் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ற மாதிரியான ஃபேஷியல் டெர்மட்டாலஜிஸ்ட் வச்சு பண்றது வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஸோ அந்த கிளீன் அப் தான் நான் எடுப்பேன், வேற எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கல. கிளீன் அப் எடுக்கிறதே எனக்கு கரெக்டா இருந்தது. அது அப்படியே கொஞ்சம் ஃப்ரீக்வன்சி கம்மியாக வருஷத்துல 2 வாட்டி பண்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ. பட் டெஃபினட்டா இப்போ இஃப் மை ஸ்கின் இஸ் நாட் ஃபீலிங் குட்னா நான் போயிட்டு இந்த கிளீன் அப் செஷன் எடுத்துறது. ஸ்கின்னுக்கு நான் அடிஷ்னலா வந்து பண்ற ஒரு ட்ரீட்மெண்ட் அந்த கேட்டகரியில வர்றதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த கிளீன் அப் செஷன் ஒண்ணு, இந்த ஸ்கின் லேப் அப்படின்ட்டு ஒரு கிளினிக் இருக்கு நுங்கம்பாக்கம்ல, அங்க போய் நான் வந்து பண்ணுவேன். ஸோ இதை பத்தியும் நான் நிறைய வந்து வீடியோ போட்டிருக்கேன். இதுதான் ஓவரால் ஜஸ்ட் என்னுடைய ஸ்கின் கேர்னு அப்படின்ட்டு வரும்போது. ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்ப இருந்து இப்போ வரைக்கும் இதே ப்ராடக்ட் தான் நான் யூஸ் பண்றேன் அப்படின்ட்டு எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வந்துட்டு ஸ்டாண்டர்டா ஸ்டேபிளா யூஸ் பண்றது கிடையாது. மாறிட்டே இருக்கும். எனக்கு என் ஜாபும் அந்த மாதிரியான ஒரு ஜாப் அப்படின்றதுனால என்னால வந்துட்டு ஒரே ஒரு ப்ராடக்டா ஸ்டிக் பண்ணி இருக்க முடியாது. கன்சிஸ்டன்டா வந்து மாத்திட்டே இருக்க மாதிரி தான் இருக்கு.
பட் நீங்க பாக்குறவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு ஜாப் ஸ்டைல் உங்களுக்கு இல்ல, நேச்சர் இல்ல அப்படின்னா டெஃபினட்டா அது பண்ண போறது கிடையாது. இன்ட்ரெஸ்ட்ல தான் பண்ண போறீங்க. அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எனக்கு டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணணும்னு தோணுது அப்படின்னா மட்டும்தான். அப்படி இல்லைன்னா ஒரே ப்ராடக்ட்ல ஸ்டிக் பண்ண பாத்துக்கோங்க. ஒரே ஜான்ரால இருக்க மாதிரி, லைக் சால்சிலிக் ஆசிட் பேஸ் பண்ணதா நீங்க யூஸ் பண்றீங்கன்னா அதே மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஒர்க் ஆகுது, உங்களுக்கு உங்க ஸ்கின் ரெக்குவயர்மெண்ட் என்னன்றதை பொறுத்து நீங்க வந்து ஃபிகர் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ டச்வுட் இட்ஸ் ஓகே, அந்த அளவுக்கு எதுவும் எனக்கு பிரச்சனை கொடுக்கல. ஆல்சோ மை இன்சைடு ஆர் லைக் ஓகே. முக்கியமா இந்த ஹார்மோன் பிரச்சனை நான் வந்து அது எப்படி சரி பண்ணேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நான் ஜிம் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து எனக்கு வந்து மறுபடியும் இர்ரெகுலர் பீரியட் எல்லாம் வந்துட்டு ரெகுலரைஸ் ஆச்சு. ரெகுலரா நான் வந்து பிசிக்கல் ஒர்க் அவுட் வச்சிருக்கேன் அப்படின்றதுனால எனக்கு அது வந்து நல்லாவே ரிசல்ட் கொடுத்துச்சு என்னுடைய இர்ரெகுலர் பீரியட்ஸ் காம்பேட் பண்றதுக்கு. அதனால எனக்கு இந்த ஆக்னே பிரச்சனையும் வந்துட்டு கம்மியாச்சு. ஹேர் ஃபால் பிரச்சனை இது எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு கம்மியாச்சு. ஸோ ஒர்க் அவுட் ரியலி ஹெல்ப் மீ. தட்ஸ் அபவுட் ஸ்கின் கேர். ஓகே, ஹேர் கேர் அப்படின்ட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அகேன் இதே மாதிரி பேட்டர்ன் தான். ஒரு ஷாம்பு கண்டிஷனர்ல இருந்து ஆரம்பிச்சது. ஒரு 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஷாம்பு கண்டிஷனர் அதை கன்சிஸ்டன்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். 10th இருந்து சீரம், ஹேர் சீரம்னு வாங்கி போட ஆரம்பிச்சேன். இதே தான் எனக்கு. நான் புதுசா டிஃப்ரெண்டா ஹேருக்கு இப்ப வரைக்கும் எதுவும் பண்றது கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த ஒரு ஸ்டேஜ்ல, இந்த காலேஜ் ஸ்டேஜ்ல வந்துட்டு இந்த ஹேர் மாஸ்க் போடுறது, யூடியூப் பார்த்துட்டு டிஃப்ரெண்ட் ஹேர் மாஸ்க் ட்ரை பண்றது இதெல்லாம் பண்ணுவேன். I used to have thick, luscious, gorgeous hair. அப்போ வந்து நான் வந்து ஆசைப்பட்டிருக்கேன். ஐயோ என்னால ஒரே ஒரு கேச்சர் போட முடியல, எனக்கு வந்து முடி கொஞ்சம் கம்மியா வேணும் அடர்த்தி அப்படின்லாம் நான் வந்து கனவு கண்டுருக்கேன். ஐ நோ, ஸ்டூபிட் மூவ். ஓகே, பட் இப்போ வந்து அதை ரெக்ரெட் பண்றேன். ஐயோ என்னடா அப்போ வந்து நம்ம ஆசைப்பட்டோம், இப்பெல்லாம் நமக்கு இவ்வளோன்னு தான் இருக்கே அப்படின்ட்டு. பட் இப்போ as of January 2025 my hair is like doing okay. ஏன்னா I'm like நடுவில் செம்மையா டேமேஜ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் நான் வந்துட்டு அதை ரீரிவர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அந்த டேமேஜை. ஸோ இட்ஸ் ஓகே. இந்த 2020 2021 ஃபேஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருந்தது. என்னுடைய முடி நல்லா லஷ்யஸா இருந்தது, திக்கா இருந்தது. நான் ஹேர் கலர் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஒரு 2 இயர்ஸ்க்கு வரைக்குமே நல்லா தான் இருந்தது. நடுவில் நான் என்ன பண்ணிட்டேன்னா 2022 செகண்ட் ஹாஃப்ல இருந்து ரெகுலரா ஹேர் கலர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்படின்னா நான் வந்து ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் நவம்பர் 2022ல வந்துட்டு ஹேர் கலர் பண்ணேன், கட் பண்ணேன். ஓகேவா, அப்புறமா உடனே நான் என்ன பண்ணிட்டேன்னா ஜனவரியில நானே இன்னும் கொஞ்சம் கட் பண்றேன்ட்டு நானே கட் பண்ணேன். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நானே கலர் பண்றேன்னு இன்னும் என் முடியல கைய வைக்கல. எனக்கு தெரியும் அது சொதப்பிரும், அதனால நோ அப்படின்ட்டு. ஆனா 2023ல வந்துட்டு டியூ டு மை மென்டல் ஸ்ட்ரெஸ் அண்ட் எவ்ரி திங் நோ, கத்திரிக்கோல் எடுத்து கண்ணா அப்படின்னா என் முடிய வந்து வெட்டினேன் இஷ்டத்துக்கு. ஒரு இம்பல்ஸ் ஒண்ணு வரும் நமக்கு, அப்படியே பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு புஷ் ஒண்ணு வந்து நல்லா இருந்த முடிய ஃபர்ஸ்ட் வந்துட்டு லேயர் பண்றேன்னு கட் பண்ணேன். அப்புறம் லேயர் வந்துட்டு கொஞ்சம் லாங்கா இருக்கு, கொஞ்சம் ஷார்ட் பண்ணலான்ட்டு இது வரைக்கும் கட் பண்ணேன். அவர் இதுவும் லாங்கா இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டா பண்ணலான்னு நல்லா கட் பண்ணி பாப் மாதிரி ஆக்குனேன். அதுக்கப்புறம் ஐ வாஸ் லைக், மோனா திஸ் இஸ் சச் a stupid மூவ், பண்ணாத அப்படின்ட்டு. அண்ட் ஏன்னு தெரியல, இந்த அளவு கட் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து என் முடி வந்து எக்ஸ்ட்ரா வேவியா ஆக ஆரம்பிச்சது. எப்படின்னே தெரியல, என் முடி அந்த அளவுக்கு வேவியே கிடையாது. ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஃபைன் டு வேவி மாதிரி தான் இருக்கும், எக்ஸ்ட்ரீம் வேவி கிடையாது. ஆனா என் முடி வந்துட்டு குட்டியா கட் பண்ண உடனே லைட்டா கிரன்ச் பண்ணாலும் எக்ஸ்ட்ரீமா வேவி ஆகி சில முடியெல்லாம் நல்லா கேர்லியாவே இருக்கும். இதெல்லாம் என் முடி இல்லையடா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆல்சோ இப்போ என்னுடைய முடி லென்த் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வந்துட்டு இருக்கு அப்படின்றதுனால இந்த அளவு வேவ்னஸ் வந்து தெரியுது. ஐ மீன் வேவினஸ். ஓகே, இதை விட இன்னுமே கிறிஸ்பா ஆயிருந்தது குட்டியா இருந்த போது. ஐ திங்க் பிகாஸ் ஆஃப் த லென்த் அந்த முடியோட டெக்ஸ்சர் வந்து மாறுது அப்படின்றது. மேபி நான் இன்னும் கொஞ்சம் லாங்கா வளர்த்தேன்னா எனக்கு அந்த வேவினஸ் வந்து முடியோட வெயிட்னால இன்னுமே கொஞ்சம் அப்படியே இழுத்து ஃபைன் மாதிரி ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். பின் பாயிண்ட் ஸ்ட்ரைட்டா எனக்கு இருந்தது கிடையாது, வேவியா இருக்கும். ஆனா அந்த அளவுக்கு டைட் வேவினஸ் வந்து என்னோட முடியல இருக்காது. பட் கம்மியா நான் கட் பண்ணும்போது அந்த பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேன், இட் வாஸ் நைஸ் தான், நல்லா தான் இருந்தது அந்த ஒரு ஃபேஸ். ஐ ரியலி லைக். ஆனா நம்ம எல்லாரும் நம்ம வந்துட்டு ஆசைப்படுவோம்ல, ஃபைன் ஸ்ட்ரெயிட் முடி இருக்கவங்க வந்துட்டு எனக்கு நல்ல கோர்ஸ் முடியா வேணும், போற முடியா கேர்லி முடியா வேணும் ஆசைப்படுவோம். கேர்லி முடியா இருக்கவங்க வந்துட்டு ஃபைன் முடியா, அந்த கேட்டகரி தான் நான். எனக்கு வந்து அந்த கோர்ஸ் முடி அண்ட் வேவி முடி, ஆனா எனக்கு வந்து நல்லா ஸ்லீக் ஸ்ட்ரெயிட் முடி ரொம்ப பிடிக்கும். அதனால நான் ரெகுலரா ஸ்ட்ரைடன் பண்றேன், எடுத்து ஸ்ட்ரைடன் பண்ணி 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 தான் நடுவில் அதுவும் நான் வந்து டேமேஜ் பண்ணிவிட்டேன். ரெகுலரா ஹேர் கலர் பண்றது, அதுக்கப்புறம் நிறைய ஹீட் கொடுத்து டேமேஜ் பண்றது, அதுக்கப்புறம் இஷ்டத்துக்கு கட் பண்ணி அதை ஒழுங்கா மேனேஜ் பண்ணாதது, ஹேர் ஆயிலிங் ஒழுங்கா பண்ணாது, இதெல்லாம் சில கான்ஸ். ஓகே, என் முடிய ரூயின் பண்ண சில விஷயங்கள். அதை தவிர்த்து ஸ்ட்ரெஸ். ஓகே, இந்த வயசாக ஆக நமக்கு வந்து இந்த வாழ்க்கையை நினைச்சு வர ஸ்ட்ரெஸ்,
இதர ஸ்ட்ரெஸ்கள் எல்லா ஸ்ட்ரெஸ்களும் சேர்ந்து முடி வந்து ஒன்றும் பண்ண முடியாது. போறேன்னு சொல்ற முடிய நீங்க போவாதன்னு இழுத்து பிடிச்சி நிக்க வைக்க முடியாது. அதுவா வந்துச்சு, அதுவா போகும், திருப்பி அதுவா வரும்ட்டு விட்டுறணும். முடிஞ்ச அளவுக்கு ஓம் சாந்தி அப்படின்ட்டு உட்கார்ந்துடணும். வேற வழியே கிடையாது. அப்படியே ஓகே காம் டவுன் அப்படின்னு. ஏன்னா நான் அந்த வேலைலாம் செஞ்சிருக்கேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுற டைம்ல எல்லாம் வந்துட்டு இப்போ ஒரு மண்டே ஸ்ட்ரெஸ் ஆகுறேன்னா ஃப்ரைடே அப்படியே போவாங்க. எங்க போறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படியே போவோம் இஷ்டத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு காமா நல்லா அப்பாடா அப்படின்னு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், முடி கம்மியா கொட்டும். ஆனா இப்ப வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ற ஒரு மேஜர் பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த முடிக்காக எனக்கு வர அது என்ன சொல்றது, கன்சர்ன் சொல்லலாமா, இல்லைன்னா வருத்தம் சொல்லலாமா? என் அம்மா அப்பா கூட சம்டைம்ஸ் விரக்தியில சொல்லுவாங்க, அடி பாவி எப்படி இந்த முடியை எப்படி ஆக்கி வச்சிருக்க அப்படின்ட்டு. ஆனா வந்துட்டு சில டைம் வந்து இவ்வளவு முடி இருந்தது எல்லாத்தையும் கொட்டி வச்சிருக்கு. அது கேட்கும் போது வரும், எனக்கு தெரியுது என் முடி கொட்டுதுன்ட்டு. இப்ப என்ன பண்ணும்? எதுக்கு வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சுறீங்க? அங்கதான் தெரியுது டேமேஜ் ஆயிருக்கு. நான் சரி பண்றேன். எனக்கு 1008 பிரச்சனை. நான் வந்து எனக்கு கவலை இருக்கு, கஷ்டம் இருக்கு. நான் வந்து முடி கொட்டுது. ஏன்டா சொல்லி சொல்லி காட்டுற அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த கமெண்ட்ஸ்லயே அப்படி வரும் நிறைய. எப்படி இருந்தது உங்க முடி முன்னாடி? எப்படி ஆக்கி வச்சிருக்கீங்க? உங்க முடிய வீணாக்கிட்டீங்க. இந்த முடிய வீணாக்கிட்டீங்கன்ற வார்த்தையை கேட்டாலே எனக்கு அப்படியே உள்ள இருந்து ஒரு வேதனை ஒண்ணு வரும் பாருங்க. வேதனை, வெறுப்பும், விரக்தியும் அப்படியே ஐ நோ, ஓகே ப்ளீஸ் தேங்க்யூ அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த ஸ்கின்னுக்கெல்லாமும் அப்படிதான். யாருக்காவது, எனக்கு அது இல்ல, ஆனா நான் பாத்திருக்கேன், ஸ்கின்னு கிளியரா இருக்க ஸ்கின்னு யாருக்காவது அந்த பிம்பிள்ஸ்னா, இவ்வளவு அழகா இருந்த ஸ்கின் எப்படி ஆயிருச்சு அப்படின்னா யார் என்ன பண்ண முடியும்? நான் கேட்டனா, நானா வர சொன்னா பிம்பிள்ஸ? வாட் இஸ் திஸ் ஸ்டூபிட் கொஸ்டின், ஸ்டூபிட் ஸ்டேட்மெண்ட் யூ ஆர் கீப்பிங்? வெயிட் ஏறினா இறங்கினாலும் இது ஒரு பிரச்சனை. ஐ டோன்ட் நோ கைஸ், இது எப்படி இதை சரி பண்றது, இல்ல இந்த மாதிரி சொல்றவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது, எப்படி இதை இக்னோர் பண்றது, எப்படி அதை பிளாக் பண்றது? சம்டைம்ஸ் ஓகே ஃபைன், ஒரு தர போட்டு நம்ம பிளாக் பண்ணலாம். சம்டைம்ஸ் இட் ஹிட்ஸ் ஹார்ட். ஓகே, யாரா இருந்தாலும் இதை வந்து கோ த்ரூ பண்ணிருப்பீங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல, முடின்னு கிடையாது, இல்ல ஸ்கின்னு கிடையாது, இல்ல பாடி ஷேமிங் விஷயம்னு கிடையாது, எதையாவது ஒண்ணுத்துல கண்டிப்பா நம்ம வந்து ஃபேஸ் பண்ணியிருந்திருப்போம். நம்ம கண்ட்ரோலே இல்லாத ஒரு விஷயத்துக்கு இப்படி ஆயிடுச்சேன்ட்டு அக்கம் பக்கத்துல இருக்கவங்க வந்து வருத்தப்படும் போது ஐ நோ நீங்களும் நினைப்பீங்க அப்படின்ட்டு. எனிவேஸ், நவ் ஆஸ் ஆஃப் ஜான்வரி 2025 நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு என் முடிக்கு ஹீட் கொடுக்க கூடாது, நிறைய கலர் டேமேஜ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன். ஆனா இப்ப எனக்கு திடீர்னு அந்த ஒரு இம்பல்ஸ் தாட் வருது, என்னன்னா கொஞ்சம் கலர் பண்ணணும். இது வந்து ரொம்ப லைட் ஆயிடுச்சு ஆக்சுவலா என்னுடைய முடி கலர். அதை வந்து நான் கொஞ்சம் டார்க் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட், ட்ரை பண்ணலாம், பார்ப்போம். நான் கொஞ்சம் டார்க் பண்றேன்னா என்னன்றது உங்களை அப்டேட் பண்ணிப்பேன். ஸோ தட்ஸ் த ஜேர்னி அபவுட் மை ஹேர். அதாவது ஒன்று இருக்கும்போது அதை நம்ம வந்துட்டு கண்டுக்க மாட்டோம், ஆர் அதுக்கான வேல்யூ வந்து புரிஞ்சுக்க மாட்டோம். அது நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் எவ்வளவு நல்லா இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஓகே, முடின்னு மட்டும் கிடையாது, வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் அப்படிதான். ஸோ இருக்கும்போது அதை அனுபவிச்சுக்கணும், என்ஜாய் பண்ணிக்கணும். அதோட நான் சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். நீங்க ஏதாவது உங்களுடைய ஹேர் ஜேர்னி இல்லைன்னா ஸ்கின் ஜேர்னி இதை வந்து நீங்க ஷேர் பண்ணிக்கணும் த்ரூ அவுட் த இயர்ஸ், இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ். நீங்க என்ன பண்ணீங்க, என்ன மாதிரி ஏதாவது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சிருக்கீங்களா அப்படின்றத வந்து நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்திக்கோங்க. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். திருப்பி சொல்றேன், நீங்க யாரும் ஒன்று ரெட் லிப்ஸ்டிக் ட்ரை பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன், ட்ரை பண்ணுங்க. யூ ஆர் கோயிங் டு லவ் இட். ரெட் மேட் லிப்ஸ்டிக். ஓகே, ட்ரை இட் அண்ட் லெட் மீ நோ உங்களுக்கு பிடிச்சதா இல்லையான்ட்டு. யூ ஆர் கோயிங் டு லவ் இட். ஓகே, கரெக்டான ரெட் கரெக்டா போடுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம்ல போய் பாருங்க, எப்படி ரெட் கலர் எல்லாம் போடலாம், ஃபுல் ஆஃப் பண்ணலாம் நீங்க அப்படின்றத நான் வந்துட்டு உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் காமிச்சிருக்கேன், இதுலயுமே பேசியிருக்கேன். மேக் ஷூர் யூ ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம் ஆஸ் வெல். இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் முன்னாடி நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய். It's not easy